6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் 2ல் காணி நிலம் இது வந்து கவிதை பிழை. இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிணறு என்பதனை குறிக்கும் சொல் எது? கிணறு என்பதனை குறிக்கும் சொல் கேணி. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி கேணி. கேள்வி 2, சித்தம் என்பதன் பொருள் என்ன? சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ உள்ளம். கேள்வி 3, மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். 3க்கான பதில் ஆப்ஷன் ஏ அடுக்குகள். கேள்வி 4, நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நன்மாடங்கள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். 4க்கான பதில் ஆப்ஷன் இ நன்மை கூட்டல் மாடங்கள். கேள்வி 5, நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நிலத்தினிடையே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. 5க்கான பதில் ஆப்ஷன் பி நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன? முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் முத்துச்சுடர். 6க்கான பதில் ஆப்ஷன் டி முத்துச்சுடர். கேள்வி 7, நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன? நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் நிலா ஒளி. சி தான் கரெக்டு. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். முத்துச்சுடர் போல. முத்துச்சுடர் போல அப்படிங்கிறது நிலா ஒளி. தூய நிறத்தில் அப்படிங்கிறது மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட அப்படிங்கிறது தென்றல். இது வரைக்கும் காணி நிலம் அப்படின்ற பாடம் இயல் 2ல் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம்.